ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என்ன பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ராட்டவர் பே தான் கைஸ் அன்பாக்சிங் போகிறோம். நம்மக்கிட்ட வந்த ராட்டே தான் லாஸ்ட்டு பே. ஸோ வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம் கைஸ். ஸோ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம லேயர்லேருந்தே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் கைஸ். ஸோ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா போல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டக்ராட்டாமே. ஸோ நீங்களே பாருங்கள் அந்த கோடு இருக்கா கைஸ். ஸோ A3. ஸோ இந்த ராட்டபரோட கோடு பார்த்தீங்கன்னா A3. ஸோ டிசைன் நீங்களே பாருங்க கைஸ். அந்த இதில் பார்த்தீங்கன்னா வாய்த்து வந்துருக்கு. ஸோ இந்த காட்டுறேன் பார்த்தீங்கன்னா கை வச்சுட்டு இந்த இடத்துல வாய்த்து வந்துருக்கு, இங்கிட்ட ஒன்று வாய்த்து வந்துருக்கு கைஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லேயர் அந்த கண்ணு தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சுற்றும் போது அந்த பிக் பீஸ்ட் எவ்வளோ கைஸ். ஸோ அதுதான் நினைக்கிறேன் இது. ஸோ லேயர் பார்த்தீங்கன்னா பெருசாக இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா டைனோசர் மூலியமாக சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சும்மா ராட்டபர் ஆரஞ்சு கலர் சும்மா ஆரஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா தரமாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்ன டிஸ்க்கு கைஸ், ஜீன் போட்டிருக்காங்க. அட்டாக் பார்த்தீங்கன்னா அட்டாக் ரிங் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா தான் கைஸ் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டார் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. பாருங்க கைஸ், சுற்றி பார்ப்போம். இந்த இருக்குது கைஸ். ஸோ நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டார்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டக்கரோட்டமி. நல்ல வேலை கைஸ்லாம் டக்கரோட்டமி இருக்குது. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. மிக்ஃபேக் கிடையாது கைஸ். ஸோ முக்கியமாக இந்த டிரைவர் கைஸ் சரியான ஸ்டாமினா டைப்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் டிஃபீட் பண்ணு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸ் பின்னா கைஸ். நம்மகிட்ட வந்த லாட்டு 3 பேருமே பார்த்திங்கன்னா ஃபீஸ் பின்னேன். எல்லா டேவும் இதெல்லாம் இது ஃபீஸ் பின் வருங்க கைஸ். வாய் வேலை கூட தப்பாக நினைக்கிறீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த போல்டு போட்டிருக்காங்க. நல்லா பிளேட்டாக இருக்குது. பிளேட்டாக மீன் ஏதோ ஒரு கைஸ். ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்களே பாருங்களா ஃபீஸ் பின் பண்ணுறது. ஸோ நீங்களே பாருங்க கைஸ். நம்ம வந்த 3 பார்த்திங்கன்னா ஃபீஸ் பின் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது சுத்தம். இது சொல்லணும் அவசியமே கிடையாது. தரமாக சுற்றும் தலைவே. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அசம்பிள் பண்ணலாம் பேவை. அசம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டில் ஃப்ரெண்ட்லி மேட்ச் போடுவோம் கைஸ். இந்த 3 பேரும் போடுவோம் எது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஸோ பேட்டலுக்கு போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராட்டபர் கை விட்டுருக்கோம். நம்ம ஆரஞ்சு பையன் விட்டுருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் பை விட்டுருக்கோம். ஸோ வாங்க கைஸ் எந்த பிளேட் ஜெயிக்கணும்னு பார்ப்போம். போன வாட்டியும் பார்த்திங்கன்னா போன வீடியோ போட்டுவேன் பீச் டீம். பட் அதை பார்த்திங்கன்னா தலைவர் சுற்றுரு பார்த்திங்கன்னா நான் பேச சுத்தமாக கேட்கவே இல்லை. நான் மறந்தே போயிட்டேன் கைஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தப்பாக நினைக்கிறீங்க. போன வீடியோ போட்டிருக்கு மன்னிச்சிருங்க கைஸ். ஸோ அது நான் சரியாக பார்க்கவே இல்லை. ஸோ இந்த பேட்டு முடிஞ்சு பார்த்திங்கன்னா திரும்பி நம்ம பிகாமெண்ட் கூட போட்டி போடுவோம். ஸோ அதனால் நான் அவ்வளோவா பேச மாட்டேன். ஏன்னா பேசுகிறதுன்னு கேட்காது. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ராட்டபர் தோத்துறியான். நம்பவே உள்ள நல்லா ஸ்டாமினா டைப்பு. பட் இருந்தால் பூக்கில் போய் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தலைவன் பேட்டில். ஸோ அதனால் நான் பேசவே மாட்டேன். ஸோ பீஸ்ட் வேகம் பார்த்திங்கன்னா தோத்துடுச்சு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேடியம் கைஸ் ரொம்ப பெருசாக இருக்கா. அதனால் தலையை பார்த்திங்கன்னா ஸ்டாமினா ரொம்ப மூச்சு வைக்கணும். தலைவனுக்கு அவ்வளோ சுற்ற முடியாது. ஸோ குட்டி ஸ்டேட்னா அட்டாக் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாமே வந்து செதறிடும் கைஸ். ஸோ வாங்க லாஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச்சை போட்டுட்டு கிளம்பிடுறேன் நான். என்ன சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ தட்டா பாய் சி யூ. ஓ மை காட், என்ன கைஸ் பர்ஸ்டே பண்ணிட்டியாமே. வீடியோ முடிக்கிற நேரத்தில் இப்படி பண்ணிட்டானே கைஸ். சத்தியம் நினச்சி கூட பார்க்கல. நம்ம தலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் போலக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பேட்டில் பார்ப்போம் கைஸ்.